உலகத்துல டாப் நடிகரா இருக்கிறவர் தான் நடிகர் மகேஷ் பாபு. இவருக்குன்னு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. இன்னும் 7 நாட்கள்ல நடிகர் மகேஷ் பாபு விசாரணைக்கு வரணும்னு அமலாக்கத்துறையினர் இவருக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது இப்போ பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. அப்படி இவர் என்ன செஞ்சாரு, எதுக்காக அமலாக்கத்துறையினர் இவருக்கு சம்மன் அனுப்பணும் அப்படின்னு விசாரிக்கிறப்போ, ரியல் எஸ்டேட் நிறுவன நிதி மோசடி தொடர்பான வழக்குல ஏப்ரல் 28ஆம் தேதி ஹைதராபாத்ல இருக்கிற அமலாக்கத்துறையினர் அலுவலகத்துல ஆஜராக சொல்லி நடிகர் மகேஷ் பாபுவுக்கு அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்பி இருக்கிறாங்க. விசாரணைக்கு உட்படுத்தப்படுற அளவுக்கு இவர் என்ன மோசடி செஞ்சாருன்னு பாக்குறப்போ, இவர் நேரடியா மோசடியில ஈடுபடல. ஆனா மோசடி செய்திருக்கிறதா சந்தேகிக்கப்படுற நிறுவனங்களோட இவர் இணைஞ்சிருக்கிறாருன்ற தகவல் வெளியாகி இருக்கு. தெலுங்கானாவில் சுரானா அண்ட் சாய் சூர்யா டெவலப்பர்ஸ்னு 2 ரியல் எஸ்டேட் நிறுவனங்களோட விளம்பர தூதுவரா இருக்கிறாரு நடிகர் மகேஷ் பாபு. இந்த 2 ரியல் எஸ்டேட் நிறுவனங்களோட நியூ ப்ராஜெக்ட்ஸுக்கு இவர் ஆதரவும் கொடுத்திருந்தாரு. இதனால இந்த 2 நிறுவனங்கள் மேலையும் மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டாச்சு. இதற்கு 5.9 கோடி ரூபாயை நடிகர் மகேஷ் பாபு வாங்கி இருக்காரு. அதுல 3.4 கோடி காசோலையாவும் 2.5 கோடி ரொக்கமாவும் வாங்கி இருக்கிறாரு. ஆனா எதிர்பாராத விதமா இந்த சுரானா அண்ட் சாய் சூர்யா டெவலப்பர்ஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் மக்களை ஏமாத்திருச்சுன்ற தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது ஒரே மனையை பலருக்கு விற்பனை செய்தது, போலியான பதிவு உத்தரவாதத்தை கொடுத்தது, ஒழுங்குமனை சாராத மனை பிரிவுகளுக்கு மனை வாங்க முன்வந்தவங்க கிட்ட முன்பணம் பெற்றதுன்னு இந்த நிறுவனங்கள் கோடிக்கணக்கான ரூபாயை மோசடி செஞ்சிருக்காங்கன்னு இவங்களுக்கு எதிராக புகார் கொடுத்திருக்கிறாங்க. அந்த புகாரோட அடிப்படையில இதுல மகேஷ் பாபுவுக்கு நேரடியான தொடர்பு இல்லைன்னாலும் ஆதரவு அளித்ததன் மூலமா இவரும் ஒரு காரணமா சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இவரு இந்த ப்ராஜெக்டுக்காக வாங்கின மொத்த தொகையுமே மோசடி செய்ததால பெறப்பட்ட பணமாவும் இருக்கலாம் அப்படின்னு அமலாக்கத்துறை சந்தேகிக்கிறதுனால இவரை விசாரணைக்கு வர சொல்லி சம்மன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த செய்தி நிறைய ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.